புள்ளை எடுத்துட்டு போயிருச்சான். ஐயோ, அப்புறம்? இவனுக்கும் வாய் காது வரைக்கும் காயமாயிருக்கு. காயத்தை பார்த்தா அது இன்னும் உக்கிரமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுமில்ல, அது இந்த ஊரோட சாபக்கேடு. ஆமா, பூங்காவனம் தூங்கிட்டாளா? சரி, இதை பத்தி பூங்காவனத்துக்கிட்ட எதையும் சொல்லிக்காத. யாரா அது? யாரா அது? என்னடா? நீ வந்ததை பார்த்தா நான் என்னமோ உன்னை ஊருக்காரங்க தான் துரத்திட்டு வராங்களோன்னு நினைச்சேன். சரி, வரும்போது ஏதோ துரத்திச்சுன்னு சொன்னியே, எப்படி இருந்தது? பார்க்கல, ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நான் மட்டும் அதை பார்த்திருந்தேன், இப்பவும் கூட இங்க உயிரோட நின்று பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். என்ன பூங்காவனத்தையாவது பாத்தியா இல்லையா? மாமனே, டேய், என்னடா சோள காட்டுக்குள்ள இருந்து வரீங்க? அப்பா, ஏண்டா, அது வந்து நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் காட்டுக்குள்ள போக கூடாது, காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு. இல்லப்பா, பொண்ணு வந்து என்னால வாழ முடியாதுடா. என்னப்பா சொல்றீங்க? விளக்கம் கேட்காத தம்பி. உடனே நீ ஊருக்கு புறப்படு. அண்ணே, எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது தம்பி. உடனே ஊருக்கு புறப்படு நீ. அப்பா, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அப்பா, எங்களுக்கு ஒன்றும் ஆகலப்பா. நீங்க தான் உங்க இயல்பை மீறி கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்கு? காட்டுக்குள்ள மரணம் இருக்குடா. அம்புலி இருக்கு, அம்புலி இருக்கு. அம்புலியா? காட்டுக்குள்ளையா? புரியல. ஆமா, அம்புலிங்கிறது ஒரு கிராமத்து பொம்பளைக்கு பிறந்த கொடிய மிருகம்டா. என்னது? பொம்பளைக்கு மிருகம் பிறந்ததா? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னால நம்ம கல்லூரிக்கு பின்பக்கம் இருக்கிற ஏரிக்கு மேற்கால மாடந்திபுரம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. மாடந்திபுரம் தானே? அது இப்போ இருக்கே. இப்ப இருக்கிறது பூமாடந்திபுரம். மாடந்திபுரத்தோட மிச்சம். மாடந்திபுரத்துல 1958 வருஷம் ஒரு சூரிய கிரகணம் வந்துச்சு. அந்த கிரகணத்தப்போ யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ பொன்னிங்கிற ஒரு கற்பிணி பொண்ணு வெளியே வந்துட்டாள். அதுக்கப்புறம் அவளுக்கு பிறந்த குழந்தை மிருகம் மாதிரி பிறந்துச்சான். பிறந்த உடனே அந்த குழந்தை பிரசவம் பார்த்த ஒரு கும்பலை வேற கடிச்சு கொன்னுடுச்சான். இதை பார்த்து பயந்த கிராமத்துக்காரங்க அந்த குழந்தைய அறையிலேயே அம்மாவோட சேர்த்து பூட்டிட்டாங்க. வெளியிலேருந்து அந்த குழந்தையை கொன்னுட சொல்லி பொன்னிக்கிட்ட கதறி இருக்கிறாங்க. ஆனா பொன்னி அந்த குழந்தையை கொல்ல பக்கமா தப்பிக்க விட்டுட்டான். அவமானம் தாங்க முடியாம அந்த அம்மா தூக்குல தொங்கி நிரந்தரமா தூங்கிட்டான். அந்த மிருகம் ராத்திரியில மட்டும் வேட்டையாடுறதுனால அது அம்புலின்னு சொல்றாங்க. எத்தனையோ ஆடு மாடு குழந்தைகளையும், ஏன் சில சமயம் தனியா போற மனுஷங்களையே அந்த அம்புலி வேட்டையாடி இருக்கு. ஒரு சமயத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாத அந்த மாடந்திபுரம் மக்கள் ஊரையே காலி பண்ணிட்டு ஏரியை தாண்டி குடியேறிட்டாங்க. அதுதான் இப்ப இருக்கிற பூமாடந்திபுரம். இந்த கதையை நீங்க நம்புறீங்களா? கதையிலடா வேந்தா இது. யாப்பா தினசரி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறியேன்னு கேட்பியே. நான் குடிக்கிறதுக்கு காரணமே அந்த அம்புலிதாப்பா. அம்புலிக்கும் நீங்க குடிக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? பயந்தா
நீ பியூசி படிச்சுட்டு இருந்த பொழுது என் கூட வேலை பார்த்துட்டு இருந்த தோட்டக்காரன் அந்த அம்புலி அடிச்சு கொண்டு பணமா இழுத்துட்டு போனதை என் கண்ணால பார்த்தடா. அந்த சம்பவம் இன்னும் என் கண்ணை விட்டு அகலடா. பேசாம வேலையை விட்டு ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணேன். அந்த நேரத்துல தான் காலேஜ்ல இருந்து உனக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. வசதியானவங்க மட்டும் படிக்கிற கல்லூரியில என் பிள்ளையும் படிக்க போறான்ற சந்தோஷத்துல ஊருக்கு போறத மறந்துட்டேன். ஆனா அம்புலி மேல இருக்கிற பயத்தை மட்டும் என்னால மறக்க முடியலடா. நீ எனக்கு ஒரே பிள்ளைப்பா. உன்னை இழந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு. தயவு செஞ்சு இன்னொரு முறை காட்டுக்குள்ள போயிடாதீயா. இந்த செவருக்கு பின்னாடி ஏதோ கதை இருக்குன்னு நினைக்கிறேன். சைக்கிள் வேண்டாம், இங்கேயே விட்டுரு. டேய், ஏன் சைக்கிள் வேணான்னு சொல்ற? ம், சொல்றேன் வா. அண்ணே, செவுத்த சுத்தி போனா ஊருக்குள்ள போறதுக்கு இது ஒண்ணுதான் பாதையா? ஆமாங்க. வேற எதுவும் பாதை கிடையாதுங்களா? ஊருக்கு பின்னால் சோளக்காட்டில் ஒரு பாதை இருக்குங்க. ஆனால் அந்த பாதையில் யாரும் போக மாட்டேங்க. ஓ, என்ன? போக மாட்டேன்னா போக மாட்டேன், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான கிராமத்துல ஆபத்து இருக்குமா? ஆமா, உங்க ஊர்ல அம்புலின்னு ஒரு மிருகம் இருக்காமே, அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? சின்ன பசங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் அம்புலியை பற்றி? அம்புலியை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாதுங்களே. அம்புலியை பத்தி பேசினாலே வீட்டுக்காகாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன வயசுலயே அம்புலி வேட்டைக்கே போயிருக்கோம். அம்புலியை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லைங்க. அம்புலி இருக்கு தம்பி. நிலா பிடிச்சிருக்கீங்களா? போய் பொழப்ப பாப்பீங்களா? ராத்திரி ஆனா குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடும். எதுக்கு? காலேஜ் படிப்பு விஷயமா தேவைப்படுது. காலேஜ்ல இப்ப லீவ் விட்டுருப்பாங்களே. ஏய், என்ன பாக்குறீங்க? நானும் 5 வருஷம் முன்னாடி அங்கதான் வேலை செஞ்சேன். அண்ணே, வாங்கடா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. அப்பா எப்படி இருக்காரு வேந்தா? நல்லா இருக்காரு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஏன்டா, நான் என்ன உங்க அத்தை பொண்ணா சும்மா பார்த்துட்டு போறதுக்கு? 3rd இயர் படிக்கிற நீங்களே ஃபேர்வெலுக்கு வரவே இல்லையே. இந்த ஆடம்பரம்லாம் எனக்கு பிடிக்காது தம்பி. ஆமா வேந்தா, இவன் ஏன் நடிகர் ரேகாவோட கண்ணாடி போட்டு சுத்திட்டு இருக்கான்? இவன் லீவுக்கு ஊருக்கு போல? இல்லைண்ணே, லீவில் என் கூட குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கான். உங்க பௌஷா பார்த்தா குரூப் ஸ்டடி பண்ற மாதிரி தெரியலையே. உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும். அதான் நான் பார்த்தேன். கேளு. உங்களுக்கு அம்புலியை பற்றி ஏதாவது தெரியுமாண்ணே? எந்த அம்புலியை பத்தி கேட்குற? அதாண்ணே, மாடந்திபுரத்தில் ஏதோ ஒரு பொம்பளைக்கு மிருகம் மாதிரி குழந்தை பிறந்ததான். அது கூட இன்னும் உயிரோட. சுத்த போய் கட்டுக்கதை. திண்ணையில் உட்கார பெருசுங்க பயமுறுத்ததுக்காக சொல்ற கதை. இளந்தாரி பயல்கள்லாம் இலக்காரமா பேச கேட்டு பொழுசாய கிடக்கேனே பொச கெட்ட கிளவி நானு. ஏய், அது எங்க பாட்டி. இந்த ஊரு டாக்டர். வைத்தியம் பண்ணோம், வாய் சும்மா இருக்காம பாட்டு பாடும். இப்ப வைத்தியம் எல்லாம் பண்றது இல்ல, பாட்டு மட்டும் பாடுது. இவனுங்க தான் தலைவரை பார்த்த மாதிரி போறானுங்க. பாட்டி, பாட்டி, உங்களுக்கு அம்புலியை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? நல்லா கேட்டா போ. வாயை திறந்தா அண்ட புழுகு ஆகாச புழுகு. விட்டா வெறும் வாயிலே நல்லா வடை சுடும். முடிஞ்சா மென்னுட்டு போ. எனக்கு சீமா குளத்தில் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். பாட்டி, பாட்டி, என் பேர் பார்வேந்தன். அம்புலியை பற்றி கேட்க வந்திருக்கேன். ஏதாச்சும் தெரியுமா? என்னது பாட்டி இது? அம்புலி முத கடிச்சது என்னத்தான். என்ன புரியலையா? அம்புலி பிறக்கும் போது பிரசவம் பார்த்தவன் நான் தான். அப்பவே நான் சொன்னேன் கொன்னுடுன்னு அது கூறுகட்ட வகட்ட கேட்கலையே. இப்போ அது எம்புட்டு உயிர்களை கொன்னுகிட்டு இருக்கு. அம்புலி பார்க்க எப்படி இருக்கும் பாட்டி? இவன் யாரு? என் பேரு அமுதன். அம்புலி அம்புலி அம்புலியை பத்தி என்ன தகவல் எதிர்பார்க்குறீங்க? அம்புலிங்கிறது உண்மையாவே இருக்கா, இல்ல சும்மா கட்டுக்கதையா? உண்மையை சொல்லணும்னா அம்புலியை நானும் நேரில் பார்த்ததில்ல.
ஆனா அம்புலி இருக்கிற மாதிரியே பல சம்பவங்கள் இந்த ஊர்ல நடந்துகிட்டே இருக்கு. பகலெல்லாம் இந்த ஊர் ரொம்ப தெம்பா இருக்கும். பொழுது சாஞ்சதும் அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஏன் சார்? எல்லாம் அம்புலி பயம்தான். அது எங்க வந்து ராத்திரி கொன்னுடுமோன்ற பயம். இதனாலே கோயில் இல்ல, தெருக்கூத்து, திருவிழான்னு எந்த ஒரு கலை அம்சமும் இல்லாத ஊர் இது. எந்த அம்மாவும் நிலாவை காட்டி சோறு ஊட்டினதில்ல, எந்த குழந்தை மின்மணி போச்சா பார்த்ததில்ல. நான் ஒரு புத்தகம் எழுதுறதுக்காக இந்த ஊரை பத்தி சில குறிப்புகள் எடுத்து வச்சிருக்கேன். அதுல அம்புலி பத்தியும் சில தகவல்கள் இருக்கு. இருங்க வரேன். மோர் குடிக்கலையா? எப்படி இருக்கு மோரு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பூங்காவனத்தை நல்லா தெரியுமா? ஓ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னை விட க்ளோஸா? நான் யார் தெரியுமா? தெரியும் தெரியும். நீங்க 2 வருஷமா லவ் சொல்லாம சொதப்புனதும் தெரியும். நேத்து நைட்டு அவ ரூமுக்கே போய் தெரியும். அப்படியா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. இதுதான் அந்த புத்தகம். உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரம் சரி சார், திருப்பி கொடுத்துடணும். வேற எதுவும் பிரதி என்கிட்ட இல்லை. இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனத்தை நான் என் லைஃப்லயே பண்ணதில்லடா. நீ என்ன வேணா சொல்லு, அம்புலிய கண்ணால பாக்குற வரைக்கும் நான் நம்ப போறது இல்ல. டேய், நீ கண்ணால பார்த்த பிறகு நம்பினா என்ன நம்பல என்ன? அது உன்னை சாப்பிட்டு ஏப்ப விட்டு போயிட்டே இருக்கும்டா. அதையும் தான் பாப்போமே. டேய் வேந்தா, டேய் வாடா போயிடலாம். முடியாதுடா, அதை பாக்குற வரைக்கும் நான் வரமாட்டேன். சொன்ன கேளுடா, போயிடலாம்டா. டேய், நேத்து மாதிரி என்னால ஓட முடியாதுடா. பார்க்காம வரமாட்டேன். போடா. டேய், போடா. அந்த பக்கம் போகணும்டா. டேய், சும்மாடா. என்னடா நான் பேசல கேட்டியா? ஹீரோ மாதிரி பேசுனே. இப்ப தெரியுதா நான் ஏன் அவ்வளவு பயந்தேன்னு? கொஞ்சம் அசந்து இருந்தாலும் நம்ம 2 பேரும் இன்னைக்கு செத்துருக்க வேண்டியதுடா. டேய், நான் பேசிட்டே இருக்கேன், எங்கடா பாத்துட்டு இருக்க? நல்லது, இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிடலாம். வேணா, திரும்பி போயிடலாம்டா. அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. அவர் இப்ப என்னடா சொல்ற? வா போலாம். டேய் டேய், இருடா. வாடா. வா. வேண்டா, பிளட்டடா. அது வர மாதிரி இருக்குடா. இப்ப என்னடா பண்றது? வா. அந்த கட்டிலுக்கு அடியில நல்ல பாம்பு இருக்கு, மிதிச்சிடாதீங்க. இங்க என்ன பண்றீங்க? நாங்க காட்டு வழியா காலேஜ் போயிட்டு இருந்தோம். அப்ப எங்களை அம்புலி துரத்துச்சு. உங்களையா? இல்ல, என்ன இல்ல, இவனத்தை பார்த்தான். ஆமாமா, நான் கல்லால கூட அடிச்சேன், அது என்ன துரத்துச்சு. அப்படி ஒரு மிருகம் இருந்தா தானே உங்களை துரத்துறதுக்கு. இல்லங்கிறீங்களா? இல்ல. அப்போ பூமடந்திபுரத்து ஜனங்க சொல்றதெல்லாம் என்ன சொல்றாங்க? இந்த சோளக்காட்டுக்குள்ள அம்புலின்னு ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா. இங்க நான் தான் சுத்திட்டு இருக்கேன். அதோ அங்க பாருங்க, ஏதோ தெரியுது பாருங்க.
அங்க ஏதோ வெளிச்சம் தெரிஞ்சது. அது அம்புலியோட கண்ணு பளபளக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த காட்டுல இந்த மாதிரி நிறைய கதை எழுதலாம். உங்களுக்கு இங்க தனியா தங்க பயமா இல்லையா? பயம்னா? சாரிங்க, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஏய் வேண்டாம், நாளைக்கு காலை சீக்கிரம் போயிடுவோமே. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ். அப்படின்னா மான் கறி சாப்பிடணும். நான் சைவம். அது கூட தான் செய்வோம். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்புலி. அம்புலி என்ன செங்கோடன்னு கூப்பிடும். நீ ஒன்று பண்ணு, நீ அந்த கட்டில் படுத்துக்கோ, நான் இந்த புக்கை படிக்கணும். நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் அதான்டா செய்ய போறேன். உன்னை சைக்கிளில் உட்கார வச்சு மிதிச்ச வலி எனக்கு தான் தெரியும். என் பூங்கா உட்கார வேண்டிய இடத்துல ஒன்ன உட்கார வச்சு ஓட்டின பாரு. எல்லாம் என் தலை எழுத்து. சே. பூமாடந்திபுரம் கிராமத்து இலக்கணங்களை இயல்பாய் உள்ளடக்கிய ஒரு அழகான கிராமம். அழகு என்றாலே அதில் லாபத்தும் அடக்கம் என்ற கூற்று உவமை உரைப்பது போல் இந்த கிராமத்திலும் சில வினோதங்கள் நடப்பது. ரெண்டு பேரும் என் பேச்சை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மொபைல சொங்கி போயிடா. உங்களை காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கேன். அதையுமே ரெண்டு பேரும் போய் விளையாட்டு காட்டீங்களா? ராத்திரி பூரா உங்களை காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு தெரியுமா? உங்களுக்கு தான் பயமா இருக்குன்னு சொன்னீங்களாப்பா, அப்புறம் உங்களை யாரும் காட்டுக்குள்ள வர சொன்னா? தலைவிதி. பெத்த பிள்ளை சொல்ல சொல்ல கேட்காம சாவ தேடி போய்கிட்டு இருக்கல. நான் என்னடா செய்வேன்? உன்னை விட எனக்கு உசுறு முக்கியம் இல்லடா. அதனாலதான் ராத்திரி பூரா காட்டுக்குள்ள டார்ச் அடிச்சு தேடிக்கிட்டு இருங்க. சொல்லுங்கப்பா, ராத்திரி பூரா ரெண்டு பேரும் எங்கடா போயிருந்தீங்க? அண்ணே, நாங்க உள்ளார மர வீட்டுல ஒருத்தரை பார்க்க போயிருந்தோம். யாரு? அந்த கொலைகாரனையா? என்னது? அந்த ஆளு கொலைகாரனா? ஜெயில இருந்து வந்தவரோட சகவாசம் உங்களுக்கு எதுக்குடா? தோளுக்கு மீறி வளர்ந்துட்டீல, அதான் அப்பன்ற பயம் போயிடுச்சு. அப்பா பரவாயில்லடா. என்னால நீ ஏன்டா உங்க அப்பா கிட்ட அடி வாங்குற? இந்த பொம்பை வேண்டாம், நான் கிளம்புறேன். நேற்று காட்டுக்குள்ள வந்தது அப்பா தான்டா. என்னது? நாம மர வீட்டுல இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வந்ததுன்னு பார்த்து பயந்தோம்ல, அது அப்பா தான். சரி, அதுக்கு இப்ப என்ன? இந்த விஷயத்தை இதோட விடு. அத பழி வாங்க போறியா? அதுவும் இந்த நிலைமையில ஏற்கனவே மூஞ்சி காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கு. இதுல நீ போய் அம்புலியோட சண்டை போட போற. ஏய், உசுறு முக்கியம்டா. அம்புலியை தேடி போறது தற்கொலைக்கு சமண்டா. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லையா, அந்த அம்புலியை சாவச்சே அவன் என் பொண்ணு சமைக்க கொண்டு சரி விடு, நீயாவது பொழைச்சிய. டேய் காளி, இங்க வா. டேய், இன்னைக்கு பௌர்ணமி தானடா? படையில வச்சிரு. சார், நான் இல்ல சார், இவன் தான் சார். கிளாஸ் ரூம்ல தூங்காத பழக்கமாயிடனா கேட்கிறியா நீ? விட்றா, தெரியாம தூங்கிட்டேன். ரொம்ப தான் சிரிக்கிற. சரி, என்ன படிச்ச சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மா ரெஃபரன்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். சூரிய கிரகணத்திலேருந்து வர சோலார் ரேடியேஷன்னால கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மைதான், உலகத்தில் கூட சில இடங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு.
ஆனால் அதெல்லாம் சின்ன லெவல் பாதிப்பாக தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழந்தை மிருகமாக பிறந்ததா எந்த இடத்துலையும் இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் பூமாடந்திபுரத்தில் நடந்ததா சொல்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம பழைய காலேஜ் மேகசினில் அம்புலியை பற்றி இருக்கு பாரு. அம்புலி ஆட்டம். படி. அப்பா வந்துட்டாரு, அப்புறம் படிக்கலாம். என்ன மன்னிச்சிடுறா. ஏய், வாத்தியார் புள்ள வக்கு, ஆனா வாட்ச்மேன் புள்ள நீ. பேக்கு. குலதெய்வத்துக்கு கோவில் கட்டுங்கடா. அமுதா வாடா போலாம். என்னடா போறீங்க? நீங்கள் இங்கே படுத்துங்க அப்பா, நாங்கள் காலேஜ் மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிறோம். என்னடா பெட்ஷீட்? வேணாம்ப்பா, படுங்கப்பா. மகனே, குலதெய்வத்துக்கு கோவில் கட்டுங்கடா. கட்டலாம்ப்பா, படுங்க.